பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 15. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நற்கருணை நாதர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நாளிலே நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து இந்த 10 நிமிடமும் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டு நீங்கள் புதியதொரு வாழ்க்கை வாழ்கிறீர்களோ, உண்மையிலே விண்ணகமே மகிழ்ச்சி கொள்கின்றது. நற்கருணை நாதர் உங்களோடு தங்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் மாறியதா அல்லது மாறவில்லையா என்பதை இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் எவற்றை செய்து முடித்தார்? ஆனால் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்களாக இருக்கலாம், என்னை போல் குருவானவர்களாக இருக்கலாம், அருட்சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது ஆயர்களாக இருக்கலாம். அவர்கள் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை குறித்து பிரசங்கம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு காரணம் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. நமது பாவங்களை மன்னித்து நம்மளுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி நம்முடைய ஆத்துமாவை தூய்மைப்படுத்தி நம்மை மீண்டும் ஆண்டவருடைய இடத்திற்கு அழைத்து செல்வதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை அறிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதனும், இயேசுவை அறிவிக்கக்கூடியவர்கள் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை அறிவிப்பது இல்லை? ஒவ்வொரு மனிதனையும் கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உனக்கு சொத்தை கொடுப்பார், உனக்கு செல்வ செழிப்பை கொடுப்பார், காரை கொடுப்பார், பங்களாவை கொடுப்பார், உனக்கு அங்கே வேலையை கொடுத்து உனக்கு லட்சக்கணக்கான சம்பளத்தை கொடுப்பார் என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இவை அனைத்தும் சாத்தானுடைய செயல். நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை ஒரு குருவானுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி உங்களுடைய ஆத்மாவின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதமும் கடந்து வரும். அதை அறிவிக்காதபடி ஆசீர்வாதத்தை மட்டுமே பற்றி பிரசங்கத்தை வைத்துக் கொண்டு என் ஆண்டவர் நோய்களை குணமாக்குவார், என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று பிரசங்கங்களை வைத்துக் கொண்டு குருட்டு வழிகாட்டியாக இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய நோக்கம் மாறவில்லை. அவரை பின்பற்றுகிறவர்களுடைய நோக்கம்தான் இந்த 21வது நூற்றாண்டிலே மாறிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, ஆதி திருச்சபை இப்பொழுது இல்லை. ஆதி காலத்திலே இயேசுவினுடைய வார்த்தைகளை சுமந்து சென்ற அவருடைய அப்போஸ்தலர்களை பற்றி நீங்கள் வாசித்து பாருங்கள். சென்ற இடங்களிலெல்லாம் பாவங்களை மன்னித்தார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் எழுந்து நடந்தார்கள், நோயுற்றவர்கள் குணமாயினார்கள், மரித்தவர்கள் உயிர் தெழுந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் மன்னிக்கும் பொழுது, அவர்கள் உண்மையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவுக்கு முன்பாக வந்து மனம் மாறி அந்த கல்வாரி சிலுவையை பார்த்து அவர் பட்ட வேதனையை பார்த்து அந்த வேதனைகளை தியானித்து அவரிடம் செபிக்கும் பொழுது உண்மையிலே இயேசுவின் நோக்கம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்.
இயேசுவினுடைய நோக்கம் மாறவில்லை. அவரை பின்பற்றக்கூடிய அழைக்கப்பட்டவருடைய நோக்கம் மாறியபடியினால் தன்னுடைய சொந்த பிழைப்புக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்து கடவுளை ஏமாற்றி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே மத்தேயுனுடைய அழைப்பை பற்றி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவர் ஒரு பாவியாக இருக்கின்றார், அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்கின்றார், வரி வசூலிப்பவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் 9வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே மத்தேயுவிலே, நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைக்கவே நான் வந்தேன் என்று சொல்லி பாவிகளை அழைத்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அவருடைய பணிக்காக அவர்களை தயாரித்தார். பாருங்கள், சக்கேயினுடைய வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் மாறவில்லை. அவர் ஒவ்வொருவரிடம் பேசும் பொழுது தெளிவாக பேசினார். ஆனால் இந்த நாட்களிலே மாயக்காரர்களாக, மக்களை ஏமாற்றுகிறவர்களாக, சாத்தானுடைய கைகூலியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வரக்கூடிய போதகர்கள் உண்டு, நற்செய்தி பணியாளர்கள் உண்டு, பாஸ்டர்கள் உண்டு. எனவே அவர்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதரை விட்டுவிட்டு, உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வத்தை விட்டுவிட்டு, அன்னை மரியாளை விட்டுவிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து இறை வார்த்தையை மட்டும் நம்பிக்கொண்டு அலைந்தோமே என்றால் கண்டிப்பாக தவறி விடுவோம். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுதும் அவரை சோதிக்க வந்த சாத்தான் இறை வார்த்தையை கொண்டு சோதித்தான். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களிடம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நோக்கத்தை சொல்லாதபடி, நீங்கள் உங்களை மனமாற்றாதபடி ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை, என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு அங்கு சென்றால் அற்புதம் நடக்குமா, இந்த பாஸ்டர் வந்து என்னை தொட்டு ஜெபித்தால் உடனடியாக நோய் குணமாகுமா, அந்த கோயிலுக்கு நான் போய் அங்கே போய் நற்செய்தி கூட்டத்திலே பங்கு கொண்டால் அற்புதம் நடக்குமா என்று அலைந்து திரிந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் ஐயோ கேடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். எனவே மனம் மாற வேண்டும். எத்தனை முறை ஒரு மாதத்தில் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே? எத்தனை பேர் உண்மையிலே குருவானவரை தேடி சென்று உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறீர்கள்? பாவத்தை அறிக்கையிடாதபடி, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவர் உங்களுக்காக அடைந்த வேதனையும் கஷ்டத்தையும் அறியாதபடி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும்? எளிதாக உங்களை ஏமாற்றி விடுவான் சாத்தான். கவனமாக இருக்க வேண்டும். எனவே பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். Praise the Lord. Hallelujah. அறிந்து கொள்ளுங்கள், எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கின்றார். பெரிய பெரிய கோயில்களை கட்டிவிட்டு 10 குடும்பத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு இயேசுவை பற்றி அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்களிடம் இருந்து 10ல் 1 பங்கை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாயையும் வயிற்றையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தான் ஐயோ கேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களை, கவனமாக இருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நல்லது எது, கெட்டது எது என்பதை சொல்லிக் கொடுப்பார். நல்லவன் எவன், கெட்டவன் எவன், கெட்டவள் எவள் என்பதை கற்றுக் கொடுப்பார். எனவே இந்த நாளிலே இயேசுவினுடைய நோக்கம் மாறியது இல்லை.
உங்களுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கம்தான் மாறி இருக்கின்றது. எனவே சில மணி துளிகள் கண்களை மூடி நற்கனை நாதரிடம் நமக்காகவும் நம்மை ஏமாற்றிய பாஸ்டர்மார்கள், அருட்சகோதர சகோதரிகள், குருக்களுக்காகவும் சில மணித்துளிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து நீர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டும் இதோ உமது திரு சமூகத்திலே நின்று நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்த உமது நோக்கம் மாறவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கம் மாறிவிட்டது சுவாமி. உலகத்திற்கு பின்பாக சென்று ஆண்டவரே உமது வார்த்தைகளை அறிவிக்கிறேன் என்று ஆண்டவருடைய உமது வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய அநேக பேர் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். உம்மை நோக்கி அழைத்து வராதபடி அநேக பேர் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இதுவரை அவர்களை பற்றி குறை சொல்லி இருந்தோம். இந்த நேரத்திலே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே நீர் அவர்களை தொடுவீராக. மார்க் 2:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பாவிகளை அழைக்க நீர் வந்திருக்கின்றீர். எனவே பாவிகளை மீட்க இந்த உலகத்தில் வந்தீரே என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உம்மை பின்பற்றி நடக்கவும், சவுலை பவுலாக மாற்றியதை போல் மத்தேயுவினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உமது பணியாளராக மாற்றியதை போல், சக்கையினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து இழந்து போனதை தேடி மீட்டு கொடுத்ததை போல் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்த அற்புதத்தை செய்திடுவீராக. உமது நோக்கம் மாறாமல் இருந்ததை போல பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்களே, அந்த நோக்கம் மாறாமல் இருக்க அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது அருளும் இரக்கம் கூட தங்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதியும். அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி பலவீனங்களை அப்புறப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பாவிகள் மனமாறட்டும். ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை புரிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.